அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் ஒரே இருப்பில் நமது தேவைகளுக்கு பதிலை பெற்றுத்தரக்கூடிய முத்தான 3 திக்ருகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் ஒரு இடத்துல அமர்ந்து 5 நிமிஷம் இருந்து இந்த சின்ன அமலை நீங்கள் செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ், இதனுடைய முடிவு உங்களுக்கு உங்களுடைய அனைத்து துஆக்களும் கபூலாகும். இப்போது அந்த அமல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் நம்ம சிறந்த 3 திக்ருகளை பார்க்க போகிறோம். மூன்றுமே இஸ்முல் ஆலம் தான். முதலாவது இஸ்முல் ஆலம் குட்டி திக்ரு. குட்டி திக்ருன்னு கூட சொல்ல முடியாது, குட்டி வார்த்தை. அலீஃப் லாம் மீம். திருக்குரானில் சில சூறாக்களில் ஆரம்பத்தில் வரக்கூடிய எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள், இது இஸ்முல் ஆலம் அப்படின்னு சொல்லப்படுது. இதை நம்ம எப்படி ஓதினாலும் நமக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும். இதற்கும் ஏராளமான வஜீஃபாக்கள் சொல்லப்படுது. அடுத்தது இரண்டாவது திக்ரு யா முஜீபு தஅவத்தல் முல்தர்ரீன். இதற்கும் ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்கு. இதனுடைய பொருள் இயலாதவர்களின் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பவனே. இதுவும் இஸ்முல் ஆலம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது மூன்றாவது திக்ரு ஹுவல் அவ்வலு ஹுவல் ஆஹிரு. அவனே ஆரம்பமானவன், அவனே முடிவானவன். இதுவும் இஸ்முல் ஆலம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த 3 திக்ரையும் நம்ம எப்படி ஓதணும் அப்படின்னா, 2 ரக்காத் ஹாஜத் நஃபில் அப்படின்னு தக்பீர் கட்டி உங்களுக்கு தெரிஞ்ச சூறாக்களை ஓதி நீங்கள் நல்ல முறையில் தொழுகையை நிறைவு செய்த பிறகு இந்த 3 திக்ரையும் உங்களால் எந்த அளவு அதிகமாக ஓத முடியுதோ அந்த அளவு ஓதுங்க. இதற்கு எண்ணிக்கை கிடையாது. குறைந்தபட்சம் நீங்கள் 3 தடவைக்கு மேலே நீங்கள் ஓதுங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எந்த காரியத்திற்காக நீங்கள் இதை செய்கிறீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு நல்ல முறையில் நடந்து முடியும். இது 3மே ரொம்ப பவர்ஃபுல்லான அமல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 3ல் ஒன்றை ஓதி நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு பதில் நிச்சயமாக கிடைக்கும். இந்த 3ஐயும் சேர்த்து கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா உங்கள் அனைவருடைய துஆவையுமே கபூலாக்குவான். நான் இந்த 3 திக்ரையுமே அரபி தமிழ் 2லையுமே போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் ஓத தெரியாதவங்க கூட பார்த்தாவது இதை ஓதுங்க. இதில் இருக்கக்கூடிய அலீஃப் லாம் மீம் அப்படிங்கிறத நம்ம ஒரு முறை சொல்கிறதுக்கு நமக்கு 30 நன்மைகள் எழுதப்படுது. அலீஃப்னா 10 நன்மை, லாம்னா 10 நன்மை, மீம்னா 10 நன்மை. அதனால் இந்த அமல் செய்கிறவங்களுக்கு நன்மைகள் ஏராளமாக கிடைக்கும். இன்னும் இந்த ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு அப்படிங்கிறதும் சாதாரணமான ஒரு திக்ரு கிடையாது. இது ஒரு மிகச்சிறந்த குர்ஆனுடைய வசனம். இந்த 3 திக்ருமே குர்ஆனுடைய வசனம் தான். அதனால் நீங்கள் ஒழுவோடு இருந்து தான் இதை ஓதணும். பீரியட்ஸ் டயத்தில் இந்த அமல் செய்யக்கூடாது. இந்த திக்ரை நீங்கள் தனியாக ஓதணும்னு நினச்சாலும் ஓத முடியாது. இதை தூய்மையான நிலையில் தான் நீங்கள் ஓதணும். இந்த 3மே முத்தான திக்ருகள் தான். 3ல் ஒன்றை செய்து கேட்டாலே உங்களுடைய துஆக்கள் கபூலாகும். எனவே அவசர தேவைக்கு உடனே கபூலாகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சிறிய அமலை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.